மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் இங்கே முன்மொழியப்பட்டிருக்கக்கூடிய வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்காற்று சட்ட திருத்தம் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் பில் தேவையில்லை, திருத்தம் தேவையில்லை என்ற மசோதா அவை நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே வரவேற்கிறேன். குடிமை சமூகத்தை நசுக்கும் வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்காட்டு சட்ட திருத்த மசோதா 2026 மார்ச் மாதம் 25ஆம் தேதி மக்களவையிலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. சட்டபூர்வமாக இந்த மசோதா சட்டபூர்வமாக தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், அறக்கட்டளைகள், கல்வி மற்றும் மருத்துவமனைகள், மத நிறுவனங்கள் மீது விரிவான கட்டுப்பாட்டை உருவாக்குகிறது. பதிவுகள் புதுப்பிக்கப்பட தவறிய நிதி நிறுவனங்கள் சொத்துகள் தானாகவே அரசின் கட்டுப்பாட்டில் வரும். சமூக சேவை அமைப்புகள் சுதந்திரம் பாதிக்கப்படும். லட்சக்கணக்கான இந்த அமைப்புகள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான நிறுவனங்கள் மூலமாக லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் என்பது பறிக்கப்படும். இன்றைக்கு சிறுபான்மை அமைப்பு என்ற பெயரிலே வருகின்ற நிதிகள் என்பது, வருகின்ற அந்த நிதி போன்ற அமைப்புகள் என்பது இன்றைக்கு தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட லட்சக்கணக்கான மக்கள் இருக்கின்ற வேலை வாய்ப்புகளை பறிக்கின்ற நிலைமை என்பது இந்த மசோதா மூலமாக இன்றைக்கு நிச்சயமாக உருவாகும். எனவே இது என்பது இந்திய அரசியலமைப்பு அமைப்பில் உறுதி செய்யப்பட்டுள்ள கூட்டாட்சி தத்துவத்தை பாதிக்கிறது. நாம் இன்றைக்கு இதுகாரம் சுமார் 22,000 அமைப்புகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. பெரும்பான்மை மக்கள் இதன் மூலமாக பெரும்பான்மை பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மசோதா என்பது பயத்தால், முழுக்க பயத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட மசோதாவை தவிர இன்றைக்கு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக, சிறுபான்மை மக்கள் என்பது இந்த நிறுவனங்கள் மூலமாக நிதியை பெறக்கூடாது என்று என்பதற்காக உருவாக்கப்பட்ட மசோதா. எனவே நாம் கேட்டுக்கொள்வதெல்லாம், ஒன்றிய அரசு எந்த ஒரு திருத்தத்தையும் கொண்டு வருவதற்கு முன்னால் சமூக அமைப்புகள், சிறுபான்மையினர் நிறுவனங்கள், சட்ட வல்லுநர்கள் மற்றும் மாநில அரசுகளின் ஆலோசனைகளை பெற்றுதான் இதுபோன்ற மசோதாக்களை முன்மொழிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, இப்போது மத்திய அரசாங்கம் என்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த 2026 மார்ச் 25ஆம் தேதி மக்களவையிலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த மசோதாவை நாம் முழுக்க இன்றைக்கு எதிர்க்கிறோம். நம்முடைய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அறிமுகப்படுத்தக்கூடிய இந்த மசோதாவை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நாம் இன்றைக்கு வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.